மனிதன். ஒரு மனிதனின் உயிர். ஒழுக்கம் என்பது மரியாதை. ஒழுக்கம் இல்லாத மனிதன் உயிர் இல்லாத பிணம். ஒழுக்கம் உடைய மனிதன் சமுதாயத்தில் சுயமரியாதையுடனும் நல்ல பண்புகளை கொண்டவனாகவும் திகழ்கிறான். உலகத்திற்கே வழிகாட்டியாக இருந்த திருக்குறளில் கூட ஒழுக்கத்தை பற்றிதான் வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஒழுக்கத்தை பற்றி இங்கு காண்போம். நாம் சிறு வயதில் இருந்து நம் பெற்றோர்கள் நம்மிடம் சொல்வது ஒழுக்கத்துடன் நடக்க வேண்டும், பெரியவர்களுக்கு மரியாதை தர வேண்டும் என்றும் சொல்வார்கள். ஐம்பூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம் ஆகியவையும் கட்டுக்களாக ஒழுக்கத்தை கொண்டார்கள். பண்டைய தமிழர்கள் ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு குலத்திற்கு ஏற்றாற்போல் உருவாக்கி வெளிப்படுத்தி கொண்டாடியிருக்கின்றனர். எனவே நம்மால் உணரக்கூடிய கடவுள்களாய் நாம் கருதுவது நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ ஆகியவை ஆகும். இவர்களை கடவுளாக கருதினால் சாதி மத சண்டை ஒழிந்து போகும். இதன் மூலமாக ஒற்றுமை உணர்வு பெருகும். இதனால் சந்தோஷம் பெருகும். மனிதர்களையும் நண்பர்களாகலாம். ஒழுக்கமும் கல்வியறிவும் சுயமரியாதையும் கௌரவமும் இவை நான்கும் இருந்தால் திருடர்கள், பிரச்சனைகள், குற்றங்கள், பகைவர்கள், வேண்டாதவர்கள் இல்லாமல் போய்விடும். எண்ணம் போல் வாழ்க்கை என்பது எண்ணத்தின் நீதி. இதற்கேற்ப நாமும் ஒழுக்கமும் கல்வியறிவும் சுயமரியாதையும் கௌரவமும் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று எனது டியூஷனில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதை போல் நாங்கள் நடந்துள்ளோம். வரும் காலத்திலும் இது போல் நல்ல மனிதர்கள் என்று பெயரெடுத்து பெற்றோர்களும் சமுதாயத்திற்கும் புகழையும் மனநிலையும் கொடுப்போம் என்று உறுதியளிக்கிறோம். நீங்கள் நம் டியூஷன் ஸ்கூலும் அறிவை படி நடந்து காட்ட வேண்டும். ஆகவே எங்கள் டியூஷன்